ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கின பொருள் காணாம போச்சுன்னா யாராலையும் தாங்க முடியாதுடா. டேய், என் வண்டி தொலைஞ்சப்ப அது திரும்ப கிடைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லடா. தெரியாம தொலைக்கலண்ணே, நான் தெரிஞ்சே தொலைச்சிட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா சைக்கிள் காணாம போயிருக்காதுல்ல. இந்த சைக்கிளை நான் கடையில வாங்கினா விலை அதிகம்தான். ஆனா அவன் அதுக்கு பில்லு தருவான், ஏதாவது ரிப்பேர் ஆனா சரி பண்ணி தருவான். நீ இதை வித்தனா போயிட்டே இருப்ப. அதுக்கப்புறம் சைக்கிளுக்கு எதுனாலும் நான் தானே பார்க்கணும். சார், உங்களுக்கெல்லாம் எவனாவது திருட்டு போய் என் சைக்கிளை திருட்டிட்டு வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு போவான் பாருங்க, அவன் தான் சரியா இருப்பான். என் சைக்கிளாக உங்களுக்கு செட் ஆகுது சார். ஏன்பா, என்ன பார்த்தா உனக்கு திருட்டு சைக்கிள் வாங்குற மாதிரி தெரியுதா? எதுக்கு சார் தேவையில்லாம பேசிக்கிட்டு? விலை செட் ஆகலன்னா சைக்கிளை கொடுங்க, நான் எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். டேய், புது சைக்கிளா இருக்கிறதுனால பிரிச்சிருக்க மாட்டானுங்கடா. யார்ட்டையாவது வித்துருப்பானுங்கடா. அண்ணா, சைக்கிள் தொலைஞ்சு போன நேரத்துல ஒரு தடவை போய் பார்க்கலாமா? டேய், திருட்டு பசங்க திருடின பொருளை ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்கடா. நான் தொலைச்ச பைக்க ஹைதராபாத்ல போய் எடுத்து வந்தேன். தெரியும்ண்ணே, இருந்தாலும் ஒரு ரவுண்ட் அந்த ஏரியால அடிச்சிட்டு வந்தானா திடீர்னு கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. சரிப்பா, ஃபைனலா உனக்காக 1800 ரூபாய் தரேன். அதுக்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன். சரி கொடுங்க சார். ம், ஒரு நல்லவங்க கிட்ட சைக்கிள் கொடுக்குற ஒரே காரணத்துக்காக தான் சார் ஒத்துக்கிறேன். இந்தா. சார், என்ன சார் இது 1000 500 இருக்கு? என்கிட்ட சில்லறை இல்லையே. என்கிட்டயும் இல்லையா சார்? சரி, இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் அந்த முன்னாடி கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ ஆ அப்பா, எனக்கு இந்த சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. தேங்க்ஸ்ப்பா. ஆ. டேய் பாலா, சிவானி வந்தப்ப இதை பத்தி ஒன்றும் சொல்ல இல்லை. எங்க எனக்கே தெரியாம ஒளிரிடுவோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை கடைசி வரைக்கும் வீட்ல யாருமே சொல்லல. டேய் வாங்கிக்கடா. இவ்வளவு கஷ்டத்துலயும் நடந்த ஒரே சந்தோஷம் அவ மல்லி நினைவு நாளுக்கு வந்தது மட்டும்தான். எங்க அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தாங்க. ஏண்டா, எப்படியா சைக்கிள் தொலைஞ்ச விஷயம் அவளுக்கு தெரியாமல இருக்க போகுது. இருந்தா பாருங்கண்ணே. ஏன்பா இல்லன்னு தானே சொல்றேன், புரியலையா உனக்கு? டேய் தம்பி, இங்க வா. உன்னை வாடா. என்னண்ணே? காசை கொடு. எதுக்குண்ணே? டேய், சில்லறை தானே கேட்ட, பணத்தை கொடு தரேன். ஆமாண்ணே. என்னண்ணே? இந்தா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதால தான் நாட்டில் கொஞ்சம் மழை பெய்யுதுண்ணே. டேய், சில்லறை கொடுக்கறதுக்கு மழை பெய்யறதுக்கு என்னடா சம்பந்தம்? போ போ, கிளம்பு. ஏய், இன்னும் குடிக்கலையா? குடுறா, கிளம்புவான். ம், சரி வா. ஓகே சார், உங்கள் டிசைனை நீங்கள் ஃபைனல் பண்ணி அனுப்புங்க சார். நான் சீக்கிரமாக ஸ்டாக் அனுப்பிச்சு வைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செக் பண்ணி அனுப்பி வைங்க. ஓகே சார், நான் செக் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். சொல்லுங்க சார். ஸ்வேதா, என் கேபின் உடனே வாங்க. ஓகே சார்.
பெங்களூர் ஜேகேலேருந்து ஃபைனல் டிசைன் அனுப்பிச்சாங்களா? அனுப்புனாங்க சார். ஆனா ஃபைனல் டிசிஷன் பத்தி வினோதினி மேடம்க்கு தான் தெரியும். எல்லா வினோதினிக்கு தான் தெரியும்னா நீங்க எல்லாம் இந்த ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. ஃபைனல் டிசைன் என்னன்னு பார்த்துட்டு இம்மீடியட்டாக ரெடி பண்ண சொல்லுங்க. சரி சார். சொல்லுங்க சங்கீதா. இன்னைக்கு 2 மணிக்கு உங்களுக்கு பிசினஸ் மீட்டிங் இருக்கு. எல்லா பிசினஸ் மீட்டிங்கும் கேன்சல் பண்ணுங்க. இருக்கிற பிசினஸை இழுத்துட்டு கிடக்குது. இதுல புதுசா பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. ஹலோ. நான் இப்போ தான் ஃபேக்ட்ரியில் பேசினேன். ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம், கொஞ்சம் லேட் ஆகுது. 1 வீக்கில் டெலிவரி பண்ண சொல்லிடுறேன். இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னாச்சுப்பா பாஸ் இவ்ளோ சத்தம் போடுறாரு? திடீர்னு அவருக்கு என்ன தலைவலின்னு தெரியல. நம்மள போட்டு டார்ச்சர் பண்றாரு. வாய் மூடிட்டு சும்மா இருந்திருந்தா இந்த டென்ஷன்லாம் இப்ப தேவையில்லைல. எதுக்கு வினோதினி மேடம் பத்தி பேசணும்? ஏற்கனவே அவங்க ஆபீஸ்ல இல்லாம அனுபவப்பட்டிருக்காருல்ல. அவர் ஒன்னும் பேசலையா. அந்த செக்ரட்டரி சங்கீதா இருக்கால, அவதான் அவங்கள என்னமோ பேசிருக்கா. மூணு பேரும் நல்லா தானே பழகிட்டு இருந்தாங்க. எங்க போனாலும் ஒன்னா தானே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்ன நடந்துச்சோ அந்த பொண்ணு ஏதோ வாய் விட்டுருக்குமோன்னு நினைக்கிறேன். அப்போ வினோதினி மேடம் இனிமே ஆபீஸ்க்கு வரமாட்டாங்களா? தெரியலையே. அவங்க வர வரைக்கும் நம்ம பொழப்பு தினம் திட்டு வாங்குறது தான். சரி, அவர் சொன்ன ஃபைல சீக்கிரமா எடுத்துட்டு போ, இல்ல அதுக்கும் திட்ட போறாரு. தம்பி, இந்த சைக்கிள் யாருதுப்பா? என்னோடது. எப்போ வாங்குனீங்க? போன வாரம் வாங்கினேன். கடையில வாங்குனீங்களா இல்ல யார்கிட்டயாவது வெளியாட்கிட்ட வாங்குனீங்களா? ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல, எங்க வீட்டு சைக்கிள் ஒன்று காணா போச்சு, அதான் கேட்டேன். ஹலோ, யார் சார் நீங்க? டேய், உனக்கு தெரிஞ்சவராடா அவரு? எனக்கு தெரியாதுப்பா. இவரா வந்து சைக்கிளை பத்தி கேட்டாரு. என்ன வேணும் சார் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை சார், இந்த சைக்கிள் மாதிரியே ஒன்று
எங்களுது காணா போச்சு, அதான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களோடது காணாம போச்சுன்னா அதுக்கே இங்க வந்து விசாரிக்கிறீங்க சார்? ஏன் சைக்கிள் எடுத்துட்டு போனவன் யார்கிட்டனாலும் வித்து இருக்கலாம்ல, அதான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்களை பார்த்தா திருட்டு சைக்கிள் வாங்குற மாதிரி தெரியுதா? சார் ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைல. யோ, என்ன சந்தேகப்பட நீ யாரியா? ஆ? உன்னோட சைக்கிள் காணாம போச்சுன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. அதை விட்டுட்டு ஊர்ல உள்ள சைக்கிள்லாம் உன்னோட சைக்கிள்னு சொல்லாத. சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப், எனக்கு என்ன பண்ணணும் எல்லாம் தெரியும். நீ கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆயிரு, இல்ல கலெக்டரா இருந்துட்டு போ. ரோட்ல போறவங்களே ஏன் தொந்தரவு பண்ற? ஏன் சார் இவ்வளவு கோவப்படுறீங்க? சைக்கிள் எங்க வாங்கினேன்னு தானே கேட்டேன். நான் ரோட்ல போறவனுக்கெல்லாம் எங்க வாங்கினேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை பார்த்தா தொலைஞ்சு போன சைக்கிளை விசாரிக்க வந்த மாதிரி தெரியலையா? திருட வந்த மாதிரி இருக்கு. சார் நீங்க திருட்டு பொருளை வாங்குனீங்களான்னு கேட்டா நீங்க என்னை திருடன்னு சொல்லுவீங்களா? நீங்கெல்லாம் மனுஷனை எப்படி நடத்தினது நாகரிகம் கூட தெரியாதே. யாருக்கிட்ட என் நாகரிகத்தை பத்தி பேசுற? உனக்கு தான் ஏன் தெரியல? சின்ன பையன்கிட்ட வந்து திருட்டு சைக்கிள் வாங்கினேன்னு கேக்குற நீ? சார் விடுங்க, உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாது. ஏய் என்ன? ஆ? ஏய், சார், என்ன பேசுற? என்னையா பண்ற நீ? சார் விடுங்க சார், அவனை பிடிங்க சார். பார்க்க புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கான். இப்ப என்ன சார் கேட்டேன்? ஏன் இவ்வளவு கேவலம் நடந்துக்கிறீங்க? சைக்கிளை பத்தி தானே விசாரிச்சேன். யோ விடுங்கயா, சைக்கிளை பத்தி விசாரிக்க நீ யாரியா? சார் என்ன சார் ஆச்சு? யோ என்னையா பிரச்சனை? சைக்கிள் திருட வந்திருக்கான் சார். யோ உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காயா? ஆளை பார்த்து தான் தெரியல, யூனிஃபார்ம் போட்டிருக்காருல, அதை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியல. யோ அவர் பஸ் டிரைவரியா, ரொம்ப மரியாதை குடும்பையா. ஏன் சார் பாத்துட்டு நிக்கிறீங்க? பதிலுக்கு 2 போட வேண்டியதானே? திடீர்னு பிள்ளைங்க கிட்ட வந்து சைக்கிள் கொடுனா நாங்க என்ன பண்றதா? நான் அப்படியாங்க கேட்டேன். யோ அதுக்கு கை நீட்டுவியா நீ? வேணாம் விடுங்க சார். சரி சரி, ரோட்ல சண்டை போடாம கிளம்புங்கப்பா. உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா தெரியல? யோ இந்த வெயில்ல வேற வேலை வெட்டி இல்லையா? போங்கயா, கிளம்புங்கயா, போங்கயா. சார் நீங்க வீட்டுக்கு போங்க சார். இங்க நடந்ததெல்லாம் மறந்துடுங்க சார். இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க சார். ஆலா சைக்கிள் மாதிரி இருந்துச்சேன்னு தான் கொஞ்சம் விசாரிச்சேன், அதுக்குள்ளேயும் கோவப்பட்டார். சார் சைக்கிள் கண்டிப்பா கிடைக்கும் சார். நீங்க அதை பத்தி கவலைப்படாம இருங்க. நானும் நிறைய இடத்துல சொல்லி வச்சிருக்கேன் சார். அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் சார், இங்க நடந்தது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சார். நான் பாலா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் சார். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, புறப்படுங்க சார். சார் என்ன சார் இது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க சார், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. சைக்கிள் கிடைக்கும் சார். சரி புறப்படுங்க சார். மேடம், யாருமா? யார் வேணும்? வணக்கம்மா. என் பேர் சங்கீதா. வினோதினி மேடம் பார்க்கணும். ஓ சங்கீதா, உள்ளவாமா வா. அவ ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கல்ல? வா, உங்களை பத்தி சொல்லியிருக்கா. நான் அவளை வர சொல்றேன். உட்காருங்க. அவளே வந்துட்டா. சரி, நீ என்னமா சாப்பிடுற? டீ, காஃபி? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல ஏதாவது அம்மா, சில்லுன்னு ஏதாவது குடிக்க கொடு. உட்காருமா. வா, வந்து உட்காரு. இல்ல பரவாயில்ல மேடம். என்ன விஷயம் சொல்லு. நான் உங்களை ஆபீஸ் விஷயமா தான் மீட் பண்ண வந்திருக்கேன். நீங்க ஆபீஸ் வராததால விஷயம் கிளைண்ட் ஷேர் ஹோல்டர் வரைக்கும் போயிடுச்சு. எல்லாரும் உங்களை கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சில கிளைண்டோட மெயின்டெனன்ஸ் டீடைல் தெரியாம
யோகேஷ் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெடியாகி போகாம கம்பெனிலேயே இருக்கு. நமக்குள்ள நடந்த சில பர்சனல் கான்வர்சேஷனுக்கு ஆஃபீஸ் கஷ்டப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ்ல நடக்கிற குழப்பங்கள் தீரணும்னா நீங்க ஆஃபீஸ்க்கு வரணும். யோகேஷ் வந்து கூப்பிட்டும் நீங்க வரல. வேற யார் வந்து கூப்பிட்டா நீங்க வருவீங்கன்னு தெரியல. இந்த விஷயம் பெரியவர் காதுக்கு கொண்டு போக வேண்டான்னு ஆஃபீஸ்ல எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆஃபீஸோட சூழ்நிலை புரிஞ்சா வருவீங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். நீ அந்த ஆபீஸ்ல என்ன போஸ்டிங்ல இருக்க? யோகேஷோட செக்ரட்டரி. நான் ஒன் ஆஃப் த ஒர்க்கிங் பார்ட்னர். உண்மையை சொல்லப்போனா ஆஃபீஸ்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிற இடத்துல இருக்கீங்க. சொல்லப்போனா இந்த கம்பெனி உங்களுக்கு சொந்தம். நீ என்ன வந்து கூப்பிடுறியா? தட்ஸ் மை ஆபீஸ். ஒன்னு மாதிரி 1000 செக்ரட்டரி 1000 ஸ்டாஃப்னு அந்த கம்பெனிக்கு வருவாங்க போவாங்க. ஆனா வினோதனி ஒண்ணுதான். அந்த ஆபீஸ் என்னோட வேர்வை துளியில வளர்ந்தது. அதுக்காக ராப்பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு நிறைய இழந்து உழைச்சிருக்கேன். அந்த கம்பெனிக்கு எப்படி எதை பண்ணணும், எந்த சூழ்நிலையில எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அத நீ சொல்லிதான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. மேடம், அது உங்க ஆபீஸ் தான். எனக்கு அதுல துளி கூட சம்பந்தம் கிடையாது. சம்பளத்துக்காக வேலை பார்க்கற ஒரு சாதாரண செக்ரட்டரி, அவ்வளவுதான். ஆனா அந்த கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற அக்கறை எனக்கும் இருக்கு. ஏன்னா அதனால நானும் பலன் அடைஞ்சிருக்கேன். எனக்கே தோணும் போது உங்களுக்கும் தோணணும். அது உங்க விருப்பம். நீ அந்த கம்பெனில பலன் அடைஞ்சவ, நான் அந்த கம்பெனிய உருவாக்குனவ. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உன்னை விட அதிகமா எனக்கு கம்பெனி மேல அக்கறை உண்டு. நான் அங்க வரலனா எந்த கம்பெனிக்கு ஸ்டாக் போயிருக்காது, எந்த கிளையண்டோட பிசினஸ் பிரச்சனை வந்திருக்கும்னு எல்லா விஷயத்தையும் இங்க இருந்தே சொல்லுவேன். அப்படி பார்த்து பார்த்து வளர்த்த கம்பெனிய நீங்களே பாலங்கடத்துல தள்ளிடாதீங்க. அது நல்ல விஷயம் இல்ல. உங்களை நம்பி பல குடும்பங்கள் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மா, இதோ 2 நிமிஷமா ஜூஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன். ஷாப்பிங் போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன். கொஞ்சம் லேட் ஆகும். சிவானி வந்தா பாத்துக்கோங்க. ஜூஸ வந்தவங்களுக்கு கொடுங்க. என்னம்மா, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. சின்ன மனஸ்தாபம், அது சரியாயிடும். ஆனா அதுக்குள்ள ஆபீஸ் நிலைமை மோசமாயிடுங்கிற பயத்துல தான் நான் இங்க வந்தேன். அம்மா, உங்களால முடிஞ்சா அவங்களுக்கு எடுத்து சொல்லி ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. அம்மா சொன்னா பொண்ணுங்க கண்டிப்பா கேட்பாங்க. அவகிட்ட எதையுமே வற்புறுத்தி சொல்ல முடியாதுமா. அவளோட விருப்பம்தான். ஒருவேளை முடிஞ்சா சொல்லி பாக்குறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஜூஸ் குடிச்சிட்டு போமா. பரவாயில்லம்மா, எனக்கு வேண்டாம்.
எப்பங்க வந்தீங்க? வந்துட்டு கூப்பிடவே இல்ல? என்னங்க? என்னங்க? என்ன யோசனையில இருக்கீங்க? ஒன்றும் இல்லை காமாட்சி. தயவு செஞ்சு சைக்கிளை பத்தி யோசிக்கிறத நிப்பாட்டுங்க. உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல சைக்கிள் தொலைஞ்சு போன விஷயத்த நம்ம மறக்கணும். நம்ம எல்லாரும் தனித்தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க கொடுமைய என்னால தாங்க முடியல. அதுக்கு தான் ஒரு வழியை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, எங்க போனாலும் யார் சைக்கிள் ஓட்டினாலும் அது பாலாவோடது மாதிரியே தெரியுது. நாம அதை மறந்தாதான் வேற யோசிக்க முடியும். மறக்க வேணாம் காமாட்சி, மாத்திரலாம். அவனுக்கு இன்னொரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, இன்னைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். புது சைக்கிள் வாங்கணுமா? எதுக்குங்க மறுபடியும் கடனை வாங்கி தேவையில்லாத செலவு? ஏற்கனவே சைக்கிளுக்கு வாங்கின கடனை இன்னும் திருப்பி கொடுக்கல. காசை பத்தி யோசிக்காத காமாட்சி, மனசுதான் முக்கியம். அதுல நிம்மதியே இல்லைன்னா சந்தோஷமா வாழவே முடியாது. இப்ப நமக்கு முக்கியம் நம்ம பிள்ளையோட சந்தோஷம் தான். அதுக்கு நம்ம பையன் பேசினா புரிஞ்சுக்குவான். கடனை வாங்கி இன்னொரு சைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டாம். காமாட்சி, ஒரு பொருள் இல்லாம கூட வாழ்ந்து பழகிடலாம். ஆனா பயன்படுத்திட்டு இல்லாம போனா ரொம்ப வலிக்கும். அந்த வலி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அது என் பிள்ளைக்கு ஏற்பட வேணாம்.